மத்த கட்சிகள்ல வந்து இப்படி மாதிரி ரோட் ஷோ போகும்போது கார் மேல இருந்து யாரும் குதிக்கல அப்படின்றதுனால காசு கொடுத்து கூட்டிட்டு வரணும், எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வரணும். நீங்க ரோட் ஷோ இந்த மாதிரி கார் மேல இருந்து குதிக்கும்போது அது ஒரு அங்க பிரதேசனம் பண்ணாலும் சரி, அத பாருங்க, அது தவறுன்னு கண்டிச்சிருக்காரு. அதுக்கு தான் சொல்லிருக்காரு சார். அந்த மாதிரி மத்த கட்சிகளுடைய அந்த மாதிரி நீங்க யாரும் பண்ண வேண்டாம், என்னுடைய பட வேலைகளுக்காக நான் போறேன், நீங்க வந்து தயவு செஞ்சு உங்களுடைய வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்து போயிருக்காரு. அந்த பையன் வண்டி மேல குதிச்சதுக்குமே அவர் வந்து ஒரு அன்பான வேண்டுகோளா வச்சிருக்காரு. அதனால அவருக்கு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கடமை இருக்கு சொல்லிருக்காரு. அங்க இல்ல, அதுக்கு முன்னாடி அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதுதான் சார் அறிக்கை. இல்ல நான் பார்த்தேன், அந்த அறிக்கையிலயும் அததான் குறிப்பிட்டிருக்காங்க, இதுலயும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே திங்கட்கிழமை அன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா? நீங்க எல்லாருமே ஒரு கண்ணியத்தை கடைபிடிங்க, இதெல்லாம் தவறான செயல். கண்ணியம் வந்து தாவேகா கட்சியின் தொண்டர்களுக்கு இல்ல அப்படின்றது அப்ப இதுல எடுத்துக்கலாமா? கண்ணியமான முறையில நடந்துக்கணும்னு சொல்றேன். கண்ணியம் இல்லாதவர்கள் யாரும் தாவேகால இல்ல. என்ன குடிச்சிட்டு ரோட்ல படுத்து உருண்டுகிட்டு இருக்காங்க இல்ல அதுதான் சொல்றேன். கண்ணியமான முறையில நடந்துக்குங்க, இன்னும் கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? நம்ம நம்ம நடந்து போறதுலயும், நம்ம வந்து உட்கார்றதுலயும், எந்திரிக்கிறதுலயும், தண்ணி குடிக்கிறதுலயும் கண்ணியம் இருக்கு.